ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே இவ்வளோ பெரிய போலிங் நடக்கலன்னு எல்லாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயை சுற்றியே எல்லாம் ரிசல்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது? 5 பேர் இருக்கிறாங்க வீட்டிலனா 5 பேரும் போய் தாவேக்காக்கு பணத்தையும் வாங்கின்னு போய் ஓட்டு போடுவாங்க. தப்பாக பார்ப்பாங்க அவங்க. என்னடா அவங்க தான் காசு கொடுத்தாங்க, அவங்க தப்பானவங்க தான், தப்பான காசு கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்கிக்கிட்டோம். பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது செய்யக்கூடாது, பிரித்து போட்டுடலாம். இங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 2, அப்படி 2 பிரித்து போட்டால் தாவேக்கா அவுட்டு. அப்படி நடந்திருக்குன்றீங்களா? இது பல தேர்தலில் இப்படி நடந்திருக்கு. வைபு, விசிலு, துண்டு, டான்ஸு, ஸ்பீக்கரு, ரைம்ஸு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இல்ல அதெல்லாம் ரைம்ஸ் சார். அதுதான் அவங்களுக்கு தேவை. அதுதான் பாருங்க இன்னைக்கு அந்த கூட்டமே நான் சொன்னேன்ல. இதுவும் யார ஓட் போட அழைச்சிட்டு வரணுமோ அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டாரு பாருங்க விஜய். கரெக்ட் சாமி, அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கிறீங்க. இது வச்சு ஜெயிப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். டிவிகேவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்கன்னு நீங்க கணிக்கிறீங்க, நீங்க பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு 8 பேர் நல்ல வேட்பாளர் இருக்காங்க. காரைக்குடி பிரபு நல்ல வேட்பாளர், புதுக்கோட்டையில் அறந்தாங்கின்னு நினைக்கிறேன், அறந்தாங்கி பர்வேஸ் நல்ல அதிகமாக ஓட்டு வாங்குவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா செங்கோட்டையன் ஒரு நல்ல வேட்பாளர். செங்கோட்டையன் வந்து அங்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் நம்மளுக்குள்ளே யாருன்னா எடுத்துன்னு போயிடணும், ஒன்று சூரிய எடுத்துன்னு போட்டோம், இல்லை இலை எடுத்துன்னு போட்டோம், விசிலுக்கு இங்கே வேலை இல்லைன்ற மாதிரி அங்கே வேலை பார்த்தோம். கோபியில் தாக்கம்ன்றது எப்படி வரணும்? தரையிலேருந்து வரணும். இவர் திரை வழியாக திரையிலேருந்தே தாக்கத்தை அதிகமாக. இப்போ சென்னையில் அதிகமான பேசு பொருள் இருக்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ். சென்னையில் வந்து தாவேக்காவோட தாக்கம் அதிகம். அது சென்னை தலைநகராக இருக்க காரணத்தினால தலைநகரில் ஒரு விஷயம் பேசு பொருள் ஆகுதுன்னா இங்கே தான் அதிக ஊடகங்கள் இருக்குது, இங்கே தான் சமூக வலைத்தளங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா பேசு பொருள் வந்து ஆம்பிளிஃபை ஆகும். இதே நான் சொல்கிறேன், தாவேக்காவோட ஃபேக்டர் கன்னியாகுமரியில் இருக்குமானா பெருசாக போவாத ஒரு ஆள், வேட்பாளர் அறிமுகப்படுத்தாத ஒரு ஆள் 140 சீட்டு ஜெயிச்சு அவர் ஆட்சி பிடிப்பார், இல்லை 120 சீட்டு ஜெயிச்சு, அதோ மிச்சம் இருக்க 160ல் 120 அவர் பிடிப்பாருன்னும் போது எனக்கு எதோ லாஜிக்காக உதைக்குது இல்லைங்க. சரி, ஓகே, ஆட்சியை பிடிக்க மாட்டாரு, அப்போசிஷனாக உட்கார மாட்டாரா? ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் அப்போசிஷனாக உட்காரதுக்கும் மொத்தம் 4% 3% தான் ஓட்டு வித்தியாசம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கோடீஸ்வரன் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்க போகுது ரிசல்ட்டு? 2026 தேர்தல் போலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 85%. அது தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே இவ்வளோ பெரிய போலிங் நடக்கலன்னு எல்லாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயை சுற்றியே எல்லாம் ரிசல்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது? பலாயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கட்சிகளும் தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தலை நடத்தியிருக்காங்க. 500 கோடி 400 கோடி ஃபீஸ் வாங்குகிற வியூக வகுப்பாளரே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கையை போட்டு பிசைஞ்சிட்ருக்காங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸும் ஸ்டேட் ஏஜென்சிஸும் இந்த தேர்தலை கணிக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு. பட் ஆனால் இந்த முடிவுகளை வந்து அப்படியே சொல்லலாமா, இல்லை அதை வந்து கன்சர்வேட்டிவாக சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நடைமுறை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தாவேக்கா வந்து யாரோட ஓட்டை பிரிக்குது அப்படின்றது தான் இந்த பிரச்சனை. இப்போ இதே ஒரு வேளை தாவேக்கா கட்சி இல்லை, விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு வரல அப்படின்னா கிளியர் கட்டாக சொல்லிவிடுவாங்க. கிட்டத்தட்ட தேர்தல் போலீஸ் எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஆகட்டும், இல்லை ஐபி எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஆகட்டும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க வந்து ட்ரெண்டை சொல்லிவிடுவாங்க. கரெக்டாக கணிக்க முடியாது எவ்வளோ சீட்டு அப்படின்றது இல்லாமல் ஒரு இவ்வளோ வாக்கு சதவீதம் இந்த மாதிரி தனி மெஜாரிட்டி வரலாம், இல்லை கோலிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷனை காட்டிடுவாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு சின்ன ஒரு சுணக்கம் இருக்குது. அது வந்து எப்படி இதை கணிக்கிறது அப்படின்ற மாதிரி. பட் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தியக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வெளிப்படுத்துகிறாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பல்வேறு தரப்பு, இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்மளும் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், நம்மக்கிட்ட இருக்க தரவுகளை மற்றவங்க கிட்ட சொல்கிறோம், அவங்கக்கிட்ட இருக்க தரவுகளை கேட்குறோம். இதில் வந்து ஊடகத்தில் இருக்கிறாங்க, வியூக வகுப்பாளர் இருக்கிறாங்க, அப்புறம் போல் அனலிஸ்ட் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் செஃபாலஜிஸ்ட் இருக்காங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் வாக்காளர்கள். அதெல்லாம் பேசி அப்படி எடுக்கும்போது
என்ன தோணுகிறது அப்படின்னா தவறாக கூட போகலாம். நம்ம வந்து ஒரு இதை டீகோட் பண்ணி ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம், என்ன காட்டுது அப்படின்றது. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தை வரலாறை பார்க்கும்போது 85% இப்போ சொல்கிறாங்க. என் பார்வையில் அது வந்து கிட்டத்தட்ட 78%. கடந்த முறை வந்த 73 விட ஒரு 5% கூடுதலாக வந்திருக்கு. இந்த 5% கூடுதலாக வந்ததுக்கு விஜய் அவர்களும் ஒரு காரணம், முக்கிய காரணம். அதை விட முக்கியமான காரணம் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். இதை விட முக்கியமான காரணம் எல்லா கட்சியும் காசு கொடுத்துருக்காங்க. இந்த 3 முக்கிய காரணம். இன்னொரு சின்ன காரணம், பெரிய ரவுடிசம்மு, அடிதடி, சண்டை, வெட்டு, கொத்து அதெல்லாம் நடக்கல. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அப்போ வந்து ஒரு 100ல் 85 பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றது கிடையாது. இப்போ போன தேர்தலோட ஒப்பீடு பண்ணால் இது வந்து ஒரு 78-80. அப்போ அந்த 5% தான் அந்த எக்ஸ்ட்ரா. அந்த 73.5க்கும் 85க்கும் பார்க்கும்போது அது வந்து ஒரு 5 to 8% எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இது 12%, 15% அப்படி கிடையாது. நீங்கள் எஸ்ஐஆரோட தாக்கத்தையும் கழித்து தான் அதை பார்க்க வேண்டும். எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்கன்றீங்க? இல்லை, பயத்தில் இருக்காங்க. குழப்பம் வேற, பயம் வேற. என்னன்னா மக்கள் மீது பயம், அது ஜனநாயகத்துக்கு வெற்றி. விஜய்க்கு வந்து இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாது, அதனால் அவர் பயப்படுறாரு அப்படின்றது இல்லை. அது என்னென்ன தெரியாது அவருக்கு. தேர்தல் எப்படி நடத்தணும், தேர்தலில் எப்படி பங்களிப்பு பண்ணணும்னு தெரியாத ஒரு தலைவர் இருக்காருன்னா அது விஜய் தான். அவருக்கு என்ன லாபம்? நான் யாரையோ வந்து டேமேஜ் பண்ண போகிறேன், இல்லை குறிப்பாக என்னோட நோக்கம் வந்து திமுகவை தோற்கடிக்க வைக்கும் அப்படின்ற அந்த வேலையை வந்து அவர் பிரச்சாரமாக ஒன்றும் பாதியமாக பண்ணி குழந்தைகளை ஈடுபடுத்தி, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஈடுபடுத்தி அவர் பண்ணிடுற சமூக ஊடக தாக்கமும் அதிகமாக இருக்குது. இந்த காரணம்லாம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா விஜய் விஜய் விஜய்னு அது ஆம்ப்ளிஃபை ஆகுது. ஒரு விஷயத்த தெரியல எந்த அளவுக்கு சொல்லலான்னு இப்போ போட்டே உடச்சிருவோமே. நம்ம வந்து நாட்டில் இல்லாததெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, இல்லாத பொல்லாத வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குற அந்த ஒரு அவலமான தன்மை என்பது தமிழ்நாட்டில் வேறு ஊன்றி விட்டது. இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்த தேர்தலில் வந்து 5000 ரூபான்றது அசால்ட்டாக சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல. அது எப்படி அது கணக்குன்னா, ஒரு சில இடத்துல தாவேக்கா பேரும் அடிபடுது காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ 2000 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா அப்படின்றது பேஸ் ஆகிடுது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஓட்டுக்கு 4000லேருந்து 5000 ரூபான்றது கணக்கு. அதாவது பொங்கலுக்கு ஆல்ரெடி வந்து புடவை, அண்டாங் குண்டா ஒரு சில முக்கிய தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் அது நடந்திருக்கு. இப்போ அதை தாண்டி இப்பொழுது வந்து சராசரியாக 4000 ரூபான்றது ஒரு பேஸாக இருக்குது. இவங்க ஒரு 1000 ரூபா, அவங்க ஒரு 1000 ரூபா, இன்னொருத்தர் ஒரு 1000 ரூபா, இல்லை ஒரு சில இடத்துல வந்து 2000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி. அப்போது ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து சராசரியாக குறைந்தபட்சம் வந்து ஒரு 7000 இல்லை ஒரு 5000லேருந்து ஒரு 5000, அதாவது ஒரு 3 பேர் 4 பேர் வச்சுக்கோங்களேன், 7000 8000லேருந்து உங்களுக்கு 16000 வரலும் போகும். இந்த காசு போயிருக்கு. இந்த காசுனாலையும் வந்து போலிங் ஏறி இருக்கும். இன்னொன்று, இப்போ 5 பேர் இருக்கிறாங்க வீட்டிலனா 5 பேரும் போய் தாவேக்காக்கு பணத்தையும் வாங்கிக்கின்னு போய் ஓட்டு போட மாட்டாங்க. அது வந்து எப்படின்னா, அதை வந்து ஒரு தப்பாக பார்ப்பாங்க. அவங்க என்னடா அவங்க தான் காசு கொடுத்தாங்க, அவங்க தப்பானவங்க தான், தப்பான காசு கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்கிக்கிட்டு ஏன்னா ஒரு சில கிராமில் எங்கள் ஊருக்கு காசு வரலன்ற பிரச்சனைலாம் வேறு பேசப்பட்டது. இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது செய்யக்கூடாது, பிரித்து போட்டுடலாம், இங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 2, அப்படி 2 பிரித்து போட்டால் தாவேக்கா அவுட்டு. அப்படி நடந்திருக்குன்றீங்களா? இது பல தேர்தலில் இப்படி நடந்திருக்கு. அது ஏன் இந்த தேர்தலில் நடக்காதுன்றது என்னோட கேள்வி. எல்லாருக்கும் அதாவது காசையும் வாங்கிட்டோம், நம்ம எதுக்கு ஒன் சைடாக போனோம், உனக்கு 2 இப்படி சிந்தித்து செயல்படக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, நியூ ஓட்டர்ஸ், அவங்க தான் அந்த 2 தாவேக்கா. ஓகே, அந்த 2 தாவேக்கா இருக்குல்ல, மாற்றம் வேணும், நியூ ஓட்டர்ஸ், அந்த 2 பேர். இப்போ 6 பேர் இருக்கிறாங்கன்னா 2 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, சமமாக போகும். அதை தாண்டி அதில் முன்னேறி வருவார்ல டிவிக்கு, விஜய் முன்னேறி வந்துருவார்ல. நீங்கள் முன்னேறி 40% வருவீங்களா? இப்போ தான் கேள்வி. இது காசு கொடுத்த இடத்துல, அதுவும் ஒரு சில இடத்துல ஒரு பாக்கெட்டில் மொத்த தொகுதியை வந்து நீங்கள் கொடுக்க முடியுமா? 1, இல்லை மொத்த தொகுதியிலே உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? 2. ஒரு சில இடத்துல சாதி வேலை செய்யும். ஒரு சில பூத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பா நம்மலாம் வந்து இந்த கட்சிக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டோம்ப்பா, இதுதான் கோயில், இந்த கோயிலில் சாமி கும்பிட்றவங்களாம் இதுக்கு போகிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம், இந்த சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுறவங்களாம் இதுக்கு போடுற மாதிரி முடிவு பண்ணிட்டோம், ஜமாத்தில் சொல்லிட்டாங்க, பள்ளிவாசலில் சொல்லிட்டாங்க, நம்ம இப்படி இதுவும் நடக்குது இல்லை? ஆமாம். அந்த இடத்துல நான் சொல்கிற இந்த காம்பினேஷன் வேலை செய்யாது. ஓகே, இது வந்து பிளெயினாக இருக்குது ஒரு இடம், அந்த இடத்துல நீங்கள் காசு நிறைய கொடுத்துருக்கீங்கன்னும் போது அந்த இடத்துல இப்படி ஆகும். இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு இப்போ வந்து பெண்கள் இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 17 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்கிறாங்க.
பெண் வாக்காளர்களை வந்து நீங்கள் வந்து கணிக்கிறது ரொம்ப கடினம். சரி. அவங்க நம்ம கணக்கெடுப்புக்கு போனனாலுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்க நிறைய பேர் தாவேக்காக்கு இளம் வாக்காளர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போயிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு செய்திகள் வருது. ரைட். குறைச்சி மதிப்பிட்டீங்களா விஜய்? ஒரு வேளை டிவிகேவை நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா? இல்லை, என் மீது ஃபஸ்ட்டில் இருந்து அந்த ஒரு விமர்சனம் இருக்குது. நான் வந்து எப்போ பார்த்தாலும் தாவேக்காவை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன், திமுகவை பற்றி எதுவும் பேசுறதில்ல. அதுக்கப்புறம் அதிமுக வந்து சமீப காலமாக இவர் வந்து அதிமுக சாதகமாக பேசுகிறாரு, பழைய திமுக இது பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ இது. அதுக்கப்புறம் இவரோட வேலையை வந்து திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இவர் வந்து தாவேக்காவை தப்பாக பேசுறது அப்படின்ற மாதிரி என் மீது விமர்சனம் இருக்குது. அது விமர்சனம் வைப்பவர்கள் வந்து அவங்களோட நிலைப்பாடு அது அவங்க வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் என்ன அப்படி உழைச்சாரு? இந்த உழைக்காமலே திரண்டு வந்துட்டாங்களே எல்லாரும். அது ஃபோனில் நீங்கள் அமிச்சிங்க. இப்போ ஒரு ஆபாசமான ஒரு செய்தி அரைகுறையாக நிர்வாண நடம் போடுறாங்க, அந்த வீடியோவை எடுத்து நான் சர்க்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறு, அது பயங்கரமாக போகும். இது ஒரு உழைப்பா? கிட்டத்தட்ட சம்பந்தமே இல்லாத ஊரில் இருந்தெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் வருது. சிங்கப்பூர்லேருந்து வருது, மலேசியாவிலேருந்து, கனடாலேருந்து வருது, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டுவிடுங்க அப்படின்ற. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. இதுவும் இங்கே ஒரு தாக்கத்தை அப்போ என்னன்னா, தாக்கம்ன்றது எப்படி வரணும்? தரையிலேருந்து வரணும். இவர் திரை வழியாக திரையிலேருந்தே தாக்கத்தை அதிகமாக. இப்போ சென்னையில் அதிகமான பேசு பொருள் இருக்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ். இங்கே அடிப்படையில் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, சென்னையில் வந்து தாவேக்காவோட தாக்கம் அதிகம். அது சென்னை தலைநகராக இருக்க காரணத்தினால, தலைநகரில் ஒரு விஷயம் பேசு பொருள் ஆகுதுன்னா இங்கே தான் அதிக ஊடகங்கள் இருக்குது, இங்கே தான் சமூக வலைத்தளங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பேசு பொருள் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகுது. இதே நான் சொல்கிறேன், தாவேக்காவோட ஃபேக்டர் கன்னியாகுமரியில் இருக்குமானா பெருசாக இருக்கு. இப்போ சென்னையை தாண்டி இல்லைன்றீங்களா? சென்னையை தாண்டி இல்லை. சென்னையை தாண்டின உடனே நீங்கள் திருவள்ளூர் தொட ஆரம்பித்து தெருவில் தாண்டுறீங்க, திருத்தணி, சோளிங்கர், அரக்கோணம் போக எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ திராவிட கட்சி அங்கே வந்து ஆடும். பரந்தூரில் இவர் பேசினார், பரந்தூரில் ஓட்டு போட்டாங்களா இல்லையா, இந்த மக்கள் என்ன ஆனாங்க, எதனா ஒன்று பேசியிருப்பாரா? நேற்று நன்றி தெரிவித்தார், எதனா ஒரு மக்கள் பிரச்சனை அதில் பேசியிருப்பாரா? சார், அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அவர் சொந்த கட்சிக்காரங்களையே வந்து அவர் வந்து விளம்பரப்படுத்தலை, சின்னத்தை தான் அவர் விளம்பரப்படுத்தினார். அந்த லோக்கல் அந்த முகத்தை வந்து அவர் போய் அறிமுகப்படுத்திருக்கோம் பிரச்சாரம். அதனால அந்த நம்ம குறைத்து மதிப்பிடுறது கிடையாது. அவர் என்ன வேலை செய்தாரோ அது செய்யாத வேலையை நம்ம இது பண்ணோம். தேர்தல் வாக்குறுதியை ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எப்போ அறிவிச்சிருக்காங்க, இவர் ஏன் லேட்டாக அறிவிச்சார்? இவருக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லை, அந்த இம்பாக்ட் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த 2 நாளில் போலிங் ஆகும்போது அது தெரியணும்னு நினச்சி கூட அதை பண்ணி ஏன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லி இன்னும் பெருசாக இம்பேக்ட் பண்ணுறது? நான் 2 வருஷமாக பாடி பில்டிங் பண்ணால் என் உடம்பு எப்படி இருக்கும்? வைரம் பாஞ்சா மாதிரி இருக்கும்ல, கட்டு மஸ்தாக இருக்கும்ல, மாறு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தோள்பட்டை நல்லா இருக்கும், கை பைசெப்ஸு ட்ரைசெப்ஸ்லாம் இன்னும் நல்லா இருக்கும். நான் 2 மாதம் போய் டம்முன்னு பண்ணுறது அது நல்ல உடம்பா? இல்லை 2 வருஷமாக உடம்பை மெருகேற்றி ஏற்றுறது நல்ல உடம்பா? கொஞ்சம் அறிவியல் ரீதியாக அதை அணுகணும் இல்லையா? அவர் பண்ணது எல்லாமே வந்து கடைசி நேரத்தில் ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடியோ இல்லை கடைசி நேரத்தில் ஒருத்தர் எல்லா முயற்சியும் பண்ணி ஜெயிச்சா மாதிரி வரலாறு அதிகமாக, இல்லை சின்ன வயசில் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி செதுக்கி ஜெயிச்ச வரலாறு அதிகமாக? இல்லை, இந்த வரலாறும் அங்கங்கு நடந்திருக்குல்ல. இப்போ இலங்கையில் திஷ்நாயக்கான்னு நினைக்கிறேன், திடீர்னு வந்தார் வேகமாக, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் சடனாக வந்தார், பகத்சிங் மான் சடனாக வந்தார், அந்த மாதிரி எல்லாம் இல்லை நீங்கள் வந்து நல்லா வசதியாக இருக்குன்றதுனால எடுத்துக்காட்ட வந்து இதாக இருக்கீங்க. ஒன்று பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் சடனாக வரல. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சரையே எதிர்த்து போராட்டம். நீங்கள் பழைய காணொலிகள் பாருங்கள், டெல்லியில் நிறைய போராட்டம், காங்கிரஸ் கட்சி அப்படி எதிர்க்கிறார், அப்புறம் பிஜேபி அப்படி எதிர்க்கிறார். அப்படி எதிர்த்ததுனால தான் 2-3 முறை முதலமைச்சராக அங்கே டெல்லியில் வர முடிஞ்சது. போராட்டம் அதிகமாக பண்ணாங்க, விதையை வந்து முன்னாடியே போட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் போட்ட விதையில் அந்த கட்சி வளருது, அது டெல்லியை முடிச்சுட்டு பஞ்சாபில் எக்ஸ்ட்ரா பண்ணுது. அப்புறம் அங்கே இருக்கிறதுல உங்களுக்கு யார் முதலமைச்சராக வேணும்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் கேட்குறாரு, மண்ணு வராரு. இன்றைக்கி அந்த கட்சிக்கு பிரச்சனை, ராஜ்யசபாலாம் போகிறாங்க. அதாவது வேற போட்டு வளர்ந்து இழந்து வந்தாலும் நிலைநாட்டுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இதுதான் அரசியல். கட்சி ஆட்சியில் இருக்குது, ஆனால் ராஜ்யசபாவை நிறுத்த முடியல, ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க ஓடி போயிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி தாவிட்டாங்க, 7 பேர் போயிட்டாங்க. சார், அரசியல் நீங்கள் பேசுறது சுலபம். இப்போ நான் பேசுறது அரசியல் பேசுகிறேன். இப்போ என்னையே வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நடத்த சொல்லி நீங்கள் பணம் ஒரு 500 கோடி கொடுத்தீங்கனாலும் முடியாதுங்க.
அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, நிம்மதி போகும், வாழ்க்கை போயிடும், தேரை இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. ஒரு 4 பேர் வருவாங்க, பணம் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க தப்பு பண்ணுவாங்க, கொஞ்சம் லைட்டாக மணலை வந்து அள்ளிக்கிறேன், லைட்டாக மலையை வந்து குடையிறான்வாங்க, மூலையில் லாட்ரி சீட் ஓட்டிக்கிறான்வாங்க. டாஸ்மாக் வந்து நம்ம கம்பெனி ஒன்று இருக்குது, நம்ம தம்பிக்கு வேண்டப்பட்ட கம்பெனி, கொஞ்சம் சரக்கு தான் மட்டமாக இருக்கும், ஸ்டிக்கர் நல்லா ஒட்டி விற்று கொடுங்க, இதெல்லாம் நடக்கும் சார். விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? சார், இந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாம, கட்டமைப்பு இல்லாம, ஆர்கனைஸ் இல்லாம, வெறும் விஜய்ன்ற ஒரு பர்சனாலிட்டிக்காக இவ்வளவு பெரிய கிரௌடு வந்து திரண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு பார்வை, ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல 2-3 நாளா பர்செப்ஷன் இருக்கு, அதுல மாற்றுக்கிறதுக்கு பேசு பொருள் இருக்காரு, பர்செப்ஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து அதாவது திமுக தான் திருப்பி வரும், திமுக தான் திருப்பி வரும்ன்ற அந்த பர்செப்ஷன் மாறி இருக்கு. அது அடி வாங்குது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல விஜய் வந்து அதிமுக ஓட்டை தான் நிறைய எடுத்துட்டாரு, அதனால வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போகணும், அதுவும் பேசு பொருளா இருக்கு. ஆமா சரி, இதெல்லாமே பேசு பொருள். இது உண்மையா? பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆமா, அது கணிக்கிறது கடினம். நான் என்ன பார்க்குறேன், பெட்டிக்குள்ள விஜய்க்கு சாதகமா விஜய் முன்னேறி வருவதற்கான அதிகாரத்தை எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? வேட்பாளர் தேர்வுன்னு ஒன்று இருக்குங்க, வேட்பாளர் வசீகரம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ 40 தொகுதி இந்த சைடு, 40 தொகுதி அந்த சைடு எடுத்துக்கோங்க, 80 தொகுதி ஆயிடுச்சு. அதாவது இப்போ விஜயபாஸ்கர் விராலிமலை, அதுக்கப்புறமா திருச்சி KN நேரு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தஞ்சாவூர், கோயம்புத்தூர் வேலுமணி, தங்கமணி, இப்படியே லிஸ்ட் எடுத்து போயிடும். சேலம் எடப்பாடி, கொளத்தூர் STM அவர்கள், உதயநிதி சேப்பாக்கு, இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஹெவி வெயிட் லிஸ்ட்டு, சேகர்பாபு, மாசு, இந்த லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, ராஜன் செல்லப்பா, PTR பழனிதேவ், இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா 80ல் போய் நிற்கும் கிட்டத்தட்ட. மொத்தமாக இந்த சைடு 40, அந்த சைடு 40. மிச்சம் எவ்வளோ சார் தொகுதிக்குது? மிச்சம் 100, 120, 140 சீட்டு. இங்கே ஒரு 20, அங்கே ஒரு 160 சீட்டு வருதுங்களா? 160 சீட்டில் விஜய் சார் 140 ஜெயிக்கணும். மிச்சம் இருக்கிறதுல 160ல் 140 கூட்டணி இல்லாமல், தெருவாக போய் ஓட்டு கேட்காம, திராவிட கட்சிகள் லெவலுக்கு ஓட்டு செலவு பண்ணாமல், நட்சத்திர வேட்பாளர் இல்லாமல், நட்சத்திர பேச்சாளர் இல்லாமல், கடலூருக்கே போகாமல், விழுப்புரத்துக்கே போகாமல், அதுக்கப்புறமா திருநெல்வேலி தாண்டி உள்ளே போகாமல், தென்காசி போகாமல், அவர் போகாத மாவட்டம் எவ்வளோ அதிகம். ஊட்டி மலை மேலெல்லாம் போயிட்டுலாம் எதுவும் பெரிய பிரச்சாரம்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு நாள் கேம்ப் அடிச்சார். மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதி, பொள்ளாச்சி, வால்பாறை, அந்த சைடு சத்தியமங்கலம், அந்த மலை கிராமங்கள், இல்லை இந்த சைடு ஏற்காடு, சேந்தமங்கலம், இல்லை சேலத்தில் ஒரு நாள் போனார். சேலத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதி போய் ஃபுல்லாக பண்ணாரா, இல்லை தருமபுரி பக்கம் போய் எதனா பண்ணாரா? பெண்ணாகரத்தில் தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அதுக்கப்புறம் வீராணம் தண்ணி வர்றதுனால இருக்கக்கூடிய பாதிப்பு, கடலூர், விழுப்புரம் எதனா போய் பேசினாரா? ராமநாதபுரம் போனாரா? சிவகங்கை வெறும் காரைக்குடி போனார். அப்போ இவ்வளோ இடம் போகலங்க. நான் இன்னும் லிஸ்ட்டு சொல்லினே போனால் இன்னும் போவேன். போகாத ஒரு ஆள், வேட்பாளர் அறிமுகப்படுத்தாத ஒரு ஆள் 140 சீட்டு ஜெயிச்சு அவர் ஆட்சி பிடிப்பார், இல்லை 120 சீட்டு ஜெயிச்சு, அதோ மிச்சம் இருக்க 160ல் 120 அவர் பிடிப்பாருன்னும் போது எனக்கு ஏதோ லாஜிக்காக உதைக்குது இல்லைங்க. சரி, ஓகே, ஆட்சியை பிடிக்க மாட்டார், அப்போசிஷனாக உட்கார மாட்டாரா? ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் அப்போசிஷனாக உட்காரதுக்கும் மொத்தம் 4%, 3% தான் ஓட்டு வித்தியாசம். நீங்கள் அவ்வளோ ஏறுறீங்கன்னா அது மேலே ஏறி போயிடும். 20, 30, 25 ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லுங்கிறாங்களே. இப்போ அப்படியே சொல்ல வேண்டியதான். 4ஆம் தேதி வரலாம் சொல்லினே இருக்க வேண்டியதானே. என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு? நான் கூட தான் பேசுகிறேன். 1% சான்ஸ் இருக்குது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. நான் 100% ஆக மாட்டேன்னு சொல்ல, 1%. இந்த 1%க்கு ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா, நான் வந்து அம்பையர்லாம் தப்புன்னு சொல்லுவாங்கள்ல, மன்னிச்சுக்கப்பா தெரியாமல் பேசிட்டப்பா, விஜய் அண்ணாவை நீங்கள் சொன்னீங்கல்ல, என் மேலே கேள்வி கேட்டீங்கல்ல, ஆமாம் மாதேஷ்க்கு ஃபோன் பண்ணி, ஆமாங்க மாதேஷ் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அதிலெல்லாம் இல்லை, நான் அரசியல்வாதியா, தோத்தா கூட மீசியில் பண்ணணும். நம்ம வந்து ஒரு பார்வையை பார்க்குறோம், பொதுமக்களோட கருத்து என்னோட்டவா என்னவோ எதிரொலிக்கணும்னு பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். இங்கே யாரும் முதலமைச்சர்லாம் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் மக்கள் விரும்பிட்டா யார் வேணால் முதலமைச்சர் ஆகும். விஜய் அண்ணா வண்டி ஆகக்கூடாதுன்னு இருக்கா? ஆனால் ரொம்ப கம்மியாக உழைக்கிறாரு. அப்படி ஒன்று ஆனார்னா ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதுவேன் நான், குறைந்த உழைப்பில் முதலமைச்சராவது எப்படி, அதிக ஓய்வு, குறைந்த வேலை, ஆட்சி அமைப்பது எப்படி, அதில் இருக்க பக்கங்கள், எப்படி டிக்டாக் பண்ணி வாக்கு சேமிப்பது, எப்படி வைப்பு பண்ண வேணும், ரீல்ஸ் என்ன, இதெல்லாம் சாப்டருங்க. அப்புறம் ஒரு கரூரில் 40 பேர். இப்போ காவும் ஒரு சாப்டர். இதில் இந்த படத்துலலாம் காட்டுப்பாங்க, பாகுபலி படத்துலலாம் போருக்கு முன்னாடி இது கொடுப்பாங்க, காவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கரூரும் ஒரு சாப்டர். கரூர் காவு ஆரம்பம், அப்புறமா நடுவில், அப்புறம் முடிவுரை, அது மாதிரி அப்படியே அது அழகாக எழுதலாம். அதுவும் சரி, நம்ம வேலை என்ன நடக்குதோ அதை காட்சிப்படுத்தி சொல்லணும். ஒருவேளை விஜய் சார் சிஎம் ஆயிட்டாருன்னா இதெல்லாம் போடுவேன். இன்னொரு சாப்டர்,
தனி மனித பாதிப்பு ஒரு அரசியல்வாதி பாதிக்காது. நீங்கள் யார் கூட வேணா போகலாம், ஒரே கலரில் டான்ஸ் ட்ரெஸ்ஸு போடலாம், தனி விமானத்தில் போகலாம். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய நிகழ்ச்சி வளைகாப்பு, அது ஒரு ஒரு பேஜ். இதெல்லாம் பண்ணணும். தேர்தல் நேரத்தில் போய் பூத்து பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி வேட்பாளராக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா 3 நாள் வேலை செய்தால் போதும். 3 நாளில் எம்எல்ஏ ஆவது எப்படி, அது ஒரு தனி சிறப்பு. அதில் 300 பூத்து இருக்கும் ஒரு தொகுதிக்கு. 300 பூத்து போக வேண்டாம், 10 பூத்து பார்த்துட்டு 10 வந்து நீங்களா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 10 பெருக்கி அது கூட ஒரு 3 பெருக்கினா 300 வந்துடும். அப்படிலாம் ஒன்று நடக்க போறது இல்லைன்றதுல உறுதியா இருக்கீங்க? அதனால இல்லை நான் 1% இருந்தாலும் அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்படி ஆச்சுன்னா நான் இப்படி ஒரு புஸ்தகம் எழுதுவேன்றதை நான் இப்போ பதிவு பண்ணுறேன். அவர் ஒரு பத்திரிகையாராக நான் என்ன பண்ண முடியும்? பேச முடியும், எழுத முடியும். இது புக்கு நல்லா இருக்குல்ல. இப்போ நான் சொல்லும் போதே பாருங்க, நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. பக்கம் படிக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதையாவே இருக்கு. தெரிஞ்ச கதை இல்லைங்க, சுவாரஸ்யம். படம் பார்த்த மாதிரியே இருக்குல்ல. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு படம் தான் நிறைய பேர் பிடிக்குது. அது படம்பா நிஜ வாழ்க்கைன்னா இல்லைங்க, படம். ட்ரெஸ் கோடு பாத்தீங்களா? நிறைய பேர் ஒரே ட்ரெஸ் கோடு, அதுவும் சினி ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய சின்னத்திரை ஆர்டிஸ்ட். இனிமேல்ட்டு அது விற்காது. அது வந்து இனிமேல்ட்டு விற்காது. நீங்க பாருங்க, பீஜ் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு டீசெண்டான அட்டையர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன் தட் அட்டையர், ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இன் தட் அட்டையர். அது என்னன்னா ரொம்ப அழுக்கு தெரியாது, பேண்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒயிட் ஷர்ட்டும் அது காம்பினேஷன். இனிமேல்ட்டு நிறைய பேர் அது போட மாட்டாங்க. போட்டுன்னு வந்துட்டாங்களே எல்லாம். இப்போ போட்டுன்னு வந்துட்டாங்க, இனிமேல் போட மாட்டாங்க. அது போட்டாவே வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ பொதுவாக வந்து இப்போ நம்ம கோர்ட்டு கேம்பஸ் பக்கத்தில் போனீங்கன்னா பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு. இப்போ ஒரு வக்கீல் போல் வக்கீல் ஆஃபீஸ்னும் போது போலீஸும் வந்து ரொம்ப நம்மளை பேச்சு இது பண்ண மாட்டாங்க. சரி ஓகே அப்படி இப்படின்னு. இந்த பேர் என்னது, இந்த ஒரு வழக்கமாக வந்து இந்த சிக்னல் ஆண்டை வந்து இப்படி நில்லு அப்படி நில்லு பின்னாடி போ, அதெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் சார் போங்க சார் மரியாதையா அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் போட்டார்ல காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும், நிறைய பேர் என்னப்பா காக்கி வேணாப்பா, காக்கி ஒயிட் வேணாப்பா, நான் ஒயிட்டு கீழே வேறு எதனா பிளாக்கு இல்லை ப்ளூ அப்படி நேவி ப்ளூ அப்படி மாறிக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும் சார். திமுக சமூக நீதி, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறமா மாநில சுயாட்சி, டீலிமிட்டேஷனு, வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க. அவங்க எடுத்து வச்ச வியூகங்கள் பிரச்சாரங்கள், மோடி அவர்கள் இங்கே வந்து விடக்கூடாது, பாஜக வந்து விடாது, அதிமுக வந்து பாஜகவோட ஒரு அடிமை கட்சி, அது விழுங்க பார்க்கிறது, இதெல்லாம் திமுகவோட பிரச்சாரங்கள். கஞ்சா போதை, பெண்களுக்கு பாலியல் சீண்டல், சொத்து வரி, தண்ணி வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குடும்ப அரசியல், ஊழல் இருக்குது அப்படின்றதுலாம் அதிமுகவோட பிரச்சாரங்கள். ரைட். இயற்கை வளம் கொள்ளையடிக்கிறாங்க, தண்ணிக்கு காசு வாங்குறாங்க, தண்ணி இலவசமாக கொடுக்க முடியும், தற்சார்பு வேலைவாய்ப்பு வழங்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு, ஈழத்தில் பிரச்சனைக்கு தீர்வு என்ன பண்ண முடியும், இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. இது வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. இது ஈக்குவலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? வைபு, விசிலு, துண்டு, டான்ஸு, ஸ்பீக்கரு, ரைம்ஸு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இல்ல அதெல்லாம் ரைம்ஸ் சார். அதுதான் அவங்களுக்கு தேவை. அதுதான் பாருங்க இன்னைக்கு அந்த கூட்டமே. நான் சொன்னேன்ல, இதுவும் யார ஓட் போட அழைச்சிட்டு வரணுமோ அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டாரு பாருங்க விஜய். கரெக்ட் சாமி, அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கிறீங்க. இது வச்சு ஜெயிப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். சரி, இதை வச்சு பயம்புத்தலாம், மிரட்டலாம், உருட்டலாம். உண்மையாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி எல்லா கட்சிகளும் லைட்டாக யோசிச்சுட்டு தான் ஜர்க்கு தான் இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ ஒரு இதை ஒன்று பிடிக்கிறீங்க, ஒரு நீங்கள் காட்டில் போய் ஒரு ஒரு முயலை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முயல்லாம் வந்து நீங்கள் இந்த வண்டியில் போட்டிங்கன்னா அது நிற்காது, இப்படி இன்னும் ஜம்பிங் பண்ணுமா பயங்கரமாக, டத்து புட்டுக்கிட்டுன்னு. இது எப்படின்னா எனக்கு ஒரு ரேஞ்சர் ஒருத்தர் சொன்னது. இது ஒரு வாட்டி என்ன ஆகிட்டு இருக்குது, இதுவில் வந்து ரூமில் வந்து ரேஞ்சர் ரூமில் ஒரு முயல் வந்து நைட்டு வந்துட்டு இருக்குது. அது கதவு வந்து லாக் ஆகிருக்கு, கதவுள்ள போயிடுச்சு, திருப்பி வெளில தெரில. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் ஜன்னல் திறந்து குச்சை வச்சு தட்டுறாங்க, ஓடுது டிப்புன்னு. இப்போ முயல் எங்கே ஓடும், எப்படி குதிக்கும், எப்படி தாவுன்னு தெரில. அந்த மாதிரி இருக்குது இப்போ போன ஓட்டு. இங்கே போகுமா அங்கே போகுமா இல்லை அப்படியே உகாருமா ஒன்றும் புரியல. அதனால் இருக்குது. 4ஆம் தேதி எண்ணும் போது யாரோ ஒருத்தர் சிரிக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தர். ரிசல்ட் 2 தாங்க. ஒன்று ஆட்சி மாற்றம், இல்லைன்னா ஆட்சி தொடரும். அவ்வளோ. ஆட்சி மாற்றத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சாருக்கும் மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி நான் கடைசியாக வைக்கிறேன். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி நடந்ததுன்னா நான் சொன்ன இந்த புஸ்தகம் இருக்குல்ல, அதுவும் சிறப்பாக வரும். விஜய்க்கு சாதகம், விஜய்க்கு லாபம், விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் எல்லாமே இந்த 26 இந்த ரிசல்ட்ல இருக்குமா? விஜய்க்கு லாபம் இருக்குமானா இருக்கும். ஏன்னா விஜய் வந்து 0லேருந்து வர்றாரு. சரி,
அவர் வந்து அன்டெஸ்டட், அவருக்கு என்ன வாக்கு வகை சார் தெரியாது. அப்போது குறைந்த உழைப்பில் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரோ அது அதிக லாபம். ஸோ அது லாபம். சாதகம் சாதகம் கிடையாது, லாபம். சாதகம்ன்றது என்னன்னா, ஒரு வேளை திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதகமாக இருக்கு. இவர் ஆட்சியை வர்றதை விட திமுக திருப்பி ஆட்சி வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அப்படி வந்ததுன்னா அது சாதகம் இல்லை, சோதனை. அதுக்கப்புறம் தான் இருக்குது, 4ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்குது உண்மையான ஜனநாயகன் படம். உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார், அவர் எடுப்பார். நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். என்னென்ன பண்ணி நானும் லூசு விட்டேன், இதெல்லாம் மறந்துடுவாங்க, இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒருவேளை திமுக வருது, நம்ம அதே பேசிடுவோம். திமுக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி திருப்பி இவர் பால் டாயிலுன்னு பேசினது, எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு விமர்சனம் பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க. டார்கெட் தாவேகா, உதயநிதி ஸ்டாலின் வில் டேக் பொசிஷன். அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையான எஸ்ஓபி சொன்னார்ல, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி சொன்னார்ல, இது அடிக்கடி அவர் சொல்கிற மாதிரி ஆகிடும். போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ஆகிடுவார் அவர். கிட்டத்தட்ட என்னப்பா பேசவே மாட்டேன்றாரு, எப்போ பார்த்தாலும் திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இப்படியே நீங்கள் வைபு மோட்லேயே பார்க்கலாம் விஜய் சாரை. ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சுதுன்னா, சரி அண்ணா திமுக ஜெயிச்சுதுன்னா, ஏன்பா கடைசி நாள் தேர்தல் நேரம் முடியுது, பிரச்சாரம் முடியும் போது நான் பாட்டு செவனேன்னு திருப்பி லீவ் விட்டு கம்முன்னு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். போகிற போக்கில் மற்றும் பலர் மற்றும் சிலர் அப்படின்னோன்னா, இந்த சினிமா துறைக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்கள துறை, அந்த துறையை அமைச்சர் கூப்பிட்டு, இந்த தம்பி வந்து தமிழ்நாட்டில் இந்த ஷூட்டிங் கீட்டிங்கன்னா அது பார்த்துக்க அப்படின்னா, அது அதிமுகவும் சுலபமாலாம் எடு. இந்த வாட்டி வந்து அவங்க, ஏன்னா இவர் வந்து நிறைய பேசிட்டார், யார் யாரை கிண்டல் பண்ணுமோ நையாண்டி பண்ணுமோ எல்லாம் பண்ணார். அவங்க பெருசாக இவரை கண்டுக்கலை. அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெருசாக தாக்குதல் பண்ணலை. 4ஆம் தேதிக்கு பிறகு இவங்க தாக்குவாங்க, அது நடக்கும். இது பாசிபிலிட்டிஸ். அதிமுகவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கேட்டால் வந்து ஃபேர் சான்ஸ் வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் அதிகமாக இருக்கும்னு தோணுது. ஓகே. ஆனால் விஜய் அவர்கள் எடுக்கிற வாக்கில் தான் இருக்குது. யாரை வேணால் அவர் 2வது அவர் வரலாம், 3வது ஒருத்தரை தள்ளலாம், இல்லை முதல்ல இருக்கிறவங்கள 3வது பண்ணலாம், அதெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் தான். நம்ம எதுவும் இது இல்லை அது இல்லைன்னா சொன்னால், ஒரு சிலர் 180 சீட்டு திமுக வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஆமாம், இதுக்கப்புறமும் எதுக்குன்னு தான் எனக்கு அது புரியல. முன்னாடி சொன்னீங்கனாலும் ஓகே, ஒரு 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 நரேட்டிவ்க்கு உதவும், இல்லை வாக்காளர்களுக்கு ஒரு புரிதலுக்கு இதுவும். இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட் என்ன வருதோ அதை எடுத்துட்டு சந்தோஷமாக போகிறது தான் ஜனநாயகம். சரி. இப்போ இந்த 4ஆம் தேதி இந்த படம் ஜனநாயகனை மறந்துட்டு மக்கள் உண்மையான ஜனநாயகன் யாருன்னு காட்ட போகிறாங்க. டிவிகேவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்கன்னு நீங்கள் கணிக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு 8 பேர் நல்ல வேட்பாளர் இருக்காங்க. காரைக்குடி பிரபு நல்ல வேட்பாளர், அப்புறம் புதுக்கோட்டையில் அறந்தாங்கின்னு நினைக்கிறேன், அறந்தாங்கி பர்வேஸ் நல்ல அதிகமாக ஓட்டு வாங்குவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா செங்கோட்டைன்னு ஒரு நல்ல வேட்பாளர் 3, அருண்ராஜ் ஒரு நல்ல வேட்பாளர் 4, எக்மோரில் சொல்லுங்கள் சார். இல்லை அவர் தலைக்கட்டு ஃபஸ்ட்டு மேலே தான் சார், மேலே தான் சொல்லணும். அப்புறம் இவர் எக்மோரில் அருமை சகோதரர் ராஜ்மோகன் நல்ல மனிதர், அவர் நல்ல வேட்பாளர். அப்புறம் ஏழை ஐயா ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் அவர். அப்புறம் கடும் உழைப்பாளி பெரம்பூரில் நிற்கக்கூடிய, திருச்சி கிழக்கில் நிற்கிற ஐயா விஜய் அவர். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 8 பேர். ஸோ இப்போ இந்த கடும் உழைப்பாளியும் ஏழையும் ஜெயிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். மிச்சம் வந்து நம்ம பார்க்கணும். ஐயா செங்கோட்டையன் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் விட்டிங்களா அப்படின்னுமா, அது செங்கோட்டையன் வந்து அங்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் நம்மளுக்குள்ளே யாருன்னா எடுத்துன்னு போயிடணும், ஒன்று சூரிய எடுத்துன்னு போட்டோம், இல்லை இலை எடுத்துன்னு போட்டோம், விசிலுக்கு இங்கே வேலை இல்லைன்ற மாதிரி அங்கே வேலை பார்த்துருக்கோம் கோபியில். அப்படி அதுதான் நமக்கு அங்கேருந்து வருது. இல்லை அதை மீறி இவர் அடிச்ச விசில் சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சுன்னா ஒன்றும் இல்லை. பட் ப்ராபபிலிட்டி இந்த 8 தான் நல்லா இருக்குது அவங்க. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ அது கூட காரைக்குடி கூட நம்ம பிரபு பேரை சொல்கிறோம், பட் அங்கே அண்ணன் நான் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் நிற்கிறேன். அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தப்போது, இல்லை அந்த கட்சியில் அவர் ஜெயிக்க போகிறாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு 8 தொகுதி தான் அவங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 2 அல்லது 3 வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். விஜய் அண்ணா சட்டமன்ற எம்எல்ஏவா உறுப்பினராக ஆகி சட்டமன்றத்துக்கு வருவார், ஜாலி நல்லாயிருக்கும். ஏன் இல்லை சார், யோசிச்சு பாருங்களேன், எம்எல்ஏனா கேள்வியெல்லாம் கேட்கணும், ப்ரெஸ்ஸெலாம் வந்து அங்கே சட்டமன்றத்துக்கு போகும்போது போய் கேட்பாங்க பைட்டு, இல்லைனா வந்து பேரவைத் தலைவர் அப்படின்னு ஏஞ்சி நின்று பேசுவார்ல, அவர் பேசுவார், அரசியல் பேசுவாரா, கத்தி படத்துலேயே அதுலேயோ கோர்ட் சீன்லாம் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சார். இப்போ அவர் பேசுறதெல்லாம் மோடிஜி எப்படி ரேடியோவில் பேசுகிறாரு அதே மாதிரி ஒன் வே டிராஃபிக்கு. இவர் பேசலாம், அங்கெல்லாம் கை தட்டுவாங்க, இந்த சைடு இவர் பேசும்போது எதிரிலையே கை தட்ட மாட்டாங்க.
உக்காந்துக்கிறது பூரா நல்லா தேர்ந்தெடுத்த வைரம் பாய்ந்த அரசியல்வாதிகள், புரியுதுங்களா? அப்புறம் நிறைய ரேகிங்லாம் நடக்கும் பாருங்க உள்ள. இவர் வேற கூட்டணிலாம் வைக்க மாட்டார், தனியாக தான் போறாருல்ல. தரமான சம்பவம் நிறைய இருக்குது, கண்டென்ட் எல்லாம் அப்படியே அல்லும். டெய்லி பார்த்தா அந்த சேர் காலியாக இருக்கும். இன்று ஓய்வு, ஓய்வு நாள் 3, ஓய்வு நாள் 5, ஓய்வு நாள் 8. அப்புறம் எவ்வளவு நேரம் இவர் சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தார் பார்த்தா கம்மியாக இருக்கும், கீழே இருக்கும். இந்த ரிப்போர்ட் கார்டெலாம் படிக்காத பசிருவாருன்ற முடிவுக்கே வந்துட்டீங்க சார். ஆமாம், அவர் எம்எல்ஏ ஜெயிக்கணும் சார், அதுதான் சார் ஜனநாயகம். சரி, அவர் எம்எல்ஏ ஜெயிக்கணும், அவர் சட்டமன்றம் வர, கேள்விகள் கேட்க, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் அதுக்கு பதில் சொல்ல, பத்திரிகையாளர்கள் அதை பார்க்க நல்லா இருக்கும்ல. எவ்வளோ நாள் தான் அவரும் பாவம் பனையூர்லேயே இருப்பார், அப்படியே உக்காந்துக்கிட்டே வரணும் அடிக்கடி. ஆனால் ஒன்று, இந்த டிராஃபிக்லாம் அப்போல்லாம் ஆகாது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் தான் இந்த டிராஃபிக்கு ஜாமு வைபெல்லாம் 4ஆம் தேதி மேலே நல்லா நார்மல் ஆகிடும். இந்த கூட்டம் சேர்க்கறது, அங்கே நின்று நண்பா நண்பி, அதெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் முடிஞ்சிடும், ரியாலிட்டிக்கு வந்துடும். யார் உண்மையான பொலிட்டிக்கல் லீடர்னு மக்கள் அடையாளம் காட்டிடுவாங்க. 2026 ரிசல்ட்டு கடந்த காலங்களில் எந்த ரிசல்ட் மாதிரி இருக்கும்? கடந்த காலங்கள் நடந்த தேர்தல் ரிசல்ட்டில் எந்த மாதிரி ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார்? அதாவது கடந்த காலத்தில் வந்தது ஒரு இயல்பான விஷயம், யதார்த்தம். அப்போது யதார்த்தமான ஒரு விஷயம் திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த யதார்த்தத்தை ஒட்டி பார்க்கும்போது என்னென்னா, திமுகவும் ஆட்சி வந்திருக்கு, அதிமுகவும் ஆட்சி வந்திருக்கு. பட் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தது கிடையாது கண்டினியூஸாக. அதாவது 77க்கு பிறகு, இல்லை எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு திமுக திருப்பி வந்தது கிடையாது. ஸோ அந்த ரெக்கார்டை அவங்க உடைக்க போகிறாங்களா இல்லையா, இது ஒன்று பார்க்கணும். ஒருவேளை அது நடக்குது அப்படின்னா, கலைஞர் அவர்கள் மாதிரி 89 கொஞ்சமாக சீட்டு வாங்கி ஜெயிச்சது பார்க்குறோம், இல்லை அதிகமாக போன வாட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதை பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2021 ரிசல்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2016 அதிமுக எப்படி ஜஸ்டில் போய் ஜெயிச்சதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிமுக நல்லா ஜெயிக்க, எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னுலாம் பார்க்க முடியாது. பட் ஏதோ ஒரு ரிசல்ட் தான் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஏன்னா இந்த 90, 95 வர்றது, 100 வர்றது, அப்படி நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் பார்த்த மாதிரி பார்க்கல. அதனால தான் நான் இந்த மாடல்ஸே சொல்கிறேன். 2011 இருக்கலாம், இல்லை ஒன் சைடடாக இருக்குமா, இல்லை ஒன் சைடடாக தான் இருக்கும். ஒன் சைடடாக தான் இருக்கும். ஒரு மாதிரி கடும் போட்டின்றது அந்த தேர்தல் நேரத்தில் அந்த ஓட்டு பதிவு அந்த மாதிரி இருக்கும். விஜயால ஒன் சைடட் இருக்காதுன்றாங்க. விஜயால ஒன் சைடடாக இருக்குதோ இல்லையோ, 85% போலிங் போயிடுச்சுனாலுமே உங்களுக்கு ஒன் சைடட் வர்றது கஷ்டம் தான். அதாவது ஒரு ஒன்று கூட்டாட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ ஒருவேளை விஜய் இப்போ நான் கணிக்க தவறுகிறதோ, இல்லை நீங்கள் சொல்லாது போல் குற்றச்சாட்டாக வைத்தது போல் விஜயை நான் குறைத்து மதிப்பிட்டு ஒருவேளை விஜய் 40 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஒரு சில பேர் சொல்கிறாங்க, உன் முகத்தை அன்று பார்க்க வேண்டும். நான் அதுக்கு நான் முகத்தையாக மாற்றிக்க முடியும்? விஜய் ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றது. அவர் உழைச்சா ஜெயிக்க போகிறாரு, அவர் உழைக்கலைன்னா தோக்க போகிறாரு. இருக்கிற ஒரு மூஞ்சி தான் ஒரு ஆளுக்கு, அந்த மூஞ்சி தான் வச்சுன்னு சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அதாவது எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க பாருங்கள். அதாவது அவரை நேசிக்கிறன்ற பேரில் மற்றவங்கள இது பண்ணுறது. ஆமாம், அது பரவாயில்ல, நல்லது தானே. விமர்சனம் என்பது என்ன நல்ல விஷயம்தான், அது தரமான விமர்சனமாக இருக்கணுன்றது நம்மளோட தாழ்மையான கருத்து. பட் அதை தாண்டி ஒரு ஒன் சைடடாக போகிறதுக்கு உண்டான தேர்தல் தான் இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி சேர்றதுக்கோ கூட வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை நம்பர்ஸ் வரல, இப்போ அதிமுக வாங்குறாங்க, நம்பர்ஸ் வரலன்னா வருவாங்க. இப்போ திமுக அப்படி வராங்கன்னா அவங்க விஜய் போய் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். தொங்கு சட்டமன்றமோ அதுவும் நான் ஒருவேளை ஒரு 10 எம்எல்ஏ இருக்குது, விஜயோட தயவு திமுக தேவைப்படுது, அவங்களுக்கு தான் நம்பர்ஸ் இருக்குன்னா விஜய் அதை செய்வாரான்னு எனக்கு தெரியும். விஜய் அதில் சமரசம் ஆக மாட்டார். சரி, மேபி பாஜக தலைமையில் எதுனா வந்ததுன்னா கூட அவர் வேணால் ஆசைப்படலாம். திமுக தலைமையில் அவர் எதுவும் பண்ணுவாருன்னு தெரியும். பார்க்கலாம் சார், ரிசல்ட்டுக்காக தான் நம்மளுமே காத்திருப்போம். நிறைய விஷயங்கள் உங்களுடைய வியூ சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.